தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். சொத்து சேர்ப்பு வழக்கில் ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்ட 4 மேல்முறையீட்டு மனு. 2,15,000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல். பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியேறியது மதிமுக. மோடி தலைமையிலான மத்திய அரசு மீது சரமாரி புகார். தமிழக சட்டசபையில் தொடர் அமளி. சபாநாயகரை முற்றுகையிட்டு கோஷமிட்ட திமுகவினர் கூண்டோடு வெளியேற்றம். விரிவான செய்திகள். சொத்து சேர்ப்பு வழக்கில் 2 லட்சம் பக்கங்கள் கொண்ட புத்தக வடிவிலான ஆவணங்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா தரப்பில் மேல்முறையீட்டு வழக்கிற்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சொத்து சேர்ப்பு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா மற்றும் இளவரசி சுதாகரன் ஆகியோர் குற்றவாளி என தீர்ப்பளித்த பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குன்ஹா 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பரபரப்பான உத்தரவு பிறப்பித்தார். இவ்வழக்கில் 4 ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டு ஆவணங்களை 2 மாதங்களில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அதன் மீதான விசாரணையை 3 மாதங்களுக்குள் முடித்துவிட உத்தரவிட்டது. இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக மேல்முறையீட்டு வழக்கு தொடர்பான ஆவணங்களை நகல் எடுக்கும் பணியில் ஈடுபட்ட ஜெயலலிதா தரப்பு வக்கீல்கள் 2 லட்சம் பக்கங்களை கொண்ட புத்தக வடிவில் ஆவணங்களை தயாரித்து முடித்தனர். இவற்றை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் பதிவுத்துறை அலுவலகத்தில் திங்களன்று நண்பகல் 12 மணியளவில் தாக்கல் செய்தனர். இவற்றை சரிபார்க்கும் பதிவுத்துறை 2 நாட்களில் வழக்கு விசாரணையை துவக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2,15,000 பக்கங்களுடன் 686 தொகுப்புகள் கொண்ட ஆவணங்கள் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 மேல்முறையீட்டு மனுவில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக மதிமுக அறிவித்துள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் திங்களன்று கட்சி அலுவலகமான தாயகத்தில் உயர்மட்ட குழு கூடியது. கூட்டத்தின் முடிவில் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து மதிமுக விலகுவதாக வைகோ அறிவித்தார். தமிழகத்திற்கு எதிரான பல்வேறு நடவடிக்கையில் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்த வைகோ, காவிரியின் குறுக்கே 2 தடுப்பணை கட்டும் கர்நாடக அரசை கண்டு கொள்ளாமல் இருப்பது, முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசை கண்டிக்காதது மற்றும் இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு ஆதரவாக மோடியின் செயல்பாடுகள் இருப்பது போன்ற காரணங்களால் கூட்டணியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் மாண்புமிகு எல்.கே. அத்வானி அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்தி சென்ற காலத்தில் தோழமை கட்சிகளுடன் கடைபிடிக்கப்பட்டு வந்த அணுகுமுறையின் அடையாளம் எதுவும் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களின் அரசில் இல்லை. எனவே நடந்து முடிந்த 2016 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இனியும் பாரதிய ஜனதா கட்சியுடன் உடன்பாட்டையோ உறவையோ தொடர முடியாது என்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வதென இக்கூட்டம் தீர்மானிக்கிறது. இதை நான் முன்மொழிகிறேன். மாவீரர் தின கொண்டாட்டத்தில் பேசிய வைகோ, பிரதமர் மோடி தரம் தாழ்ந்து விட்டார் என கடுமையாக விமர்சித்தார். இதற்கு பதில் தரும் விதமாக பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் H. ராஜா நாக்கை அடக்கி பேசுமாறும், தங்கள் கட்சி தொண்டர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் என்றும் எச்சரித்தார். இது மட்டுமின்றி கூட்டணியை விட்டு வைகோ வெளியேற வேண்டும், இல்லையெனில் தூக்கி வீசப்படுவார் என்று சுப்பிரமணிய சுவாமி கருத்து தெரிவித்தார். இதுபோன்ற தொடர் சர்ச்சைகளுக்கு திங்களன்று வைகோ முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். தமிழக சட்டசபையில் சபாநாயகரை முற்றுகையிட்ட திமுகவினர் கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். தமிழக சட்டசபையில் திங்களன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் துணைநிலை பட்ஜெட் மீதான விவாதம் நடந்தது. அப்போது திமுக தலைவர் ஸ்டாலின் பேசும்போது அதிமுகவினர் குறுக்கிட்டனர். தொடர்ந்து அமைச்சர் வைத்திலிங்கம் பேசினார். அப்போது அமைச்சர் தரம் தாழ்ந்து பேசுவதாக புகார் செய்த திமுகவினர் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டனர். இதையடுத்து அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். முதலமைச்சரிடத்தில் நாங்கள் வாதம் செய்து கொண்டிருக்கிற போது பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் எழுந்து என்னை பார்த்து கையை நீட்டி ஏதோ அடிக்க வருவதை போல, ஒரு ரவுடியை போல அமைச்சர் என்பதையே மறந்து தரந்தாழ்ந்து அங்கிருந்து பேசக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கிற போது உள்ளபடியே எங்களுக்கெல்லாம் மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். முன்னதாக பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வெளிநடப்பில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து கடந்த வெள்ளியன்று துவங்கிய தமிழக சட்டசபையின் குளிர்கால கூட்டத்தொடரை திங்களன்று சபாநாயகர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார்.
மத்திய அமைச்சர் ஜோதியின் சர்ச்சைக்குரிய பேச்சை கண்டித்து ராஜ்யசபாவில் திங்களன்று எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரியின் அறிவுரையை தொடர்ந்து இப்பிரச்சினை முடிவுக்கு வந்தது. டெல்லி பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய மத்திய இணையமைச்சர் நிரஞ்சன் ஜோதி, டெல்லியில் ராமரின் வழித்தோன்றல்கள் ஆட்சியமைக்க வேண்டுமா அல்லது முறைகேடாய் பிறந்தவர்களின் ஆட்சி வேண்டுமா என்று பேசினார். இதற்காக ஜோதியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தி ராஜ்யசபாவில் காங்கிரஸ் உள்ளிட்ட ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடந்த வாரம் முழுவதும் சபை அலுவல்கள் முற்றிலும் முடங்கின. அமைச்சர் ஜோதி மன்னிப்பு கேட்டதை சுட்டிக்காட்டி இத்துடன் விவகாரத்தை முடித்துக் கொள்ளும்படி பிரதமர் மோடி வலியுறுத்தியும் எதிர்க்கட்சிகள் இணங்கவில்லை. திங்களன்று காலை ராஜ்யசபா கூடியதும் ஜோதிக்கு எதிராக கண்டன தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்தின. இதை அரசு நிராகரித்ததால் சபையின் மைய பகுதிக்கு சென்று எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சபை முதலில் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மறுபடியும் சபை கூடிய போது கேள்வி நேரத்தை சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி எடுத்தார். அப்போதும் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் சபை 15 நிமிடத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரியின் அலுவலகத்தில் அனைத்து கட்சித் தலைவர்களுடனான சமரச கூட்டம் நடந்தது. பொதுக்கூட்டங்களில் பேசும்போது அடக்கத்துடன் பேச வேண்டும், அரசியலமைப்பு கோட்பாட்டை பேணி காக்க வேண்டும் என்ற அன்சாரி விடுத்த வேண்டுகோளை அரசும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு சபையை சுமூகமாக நடத்த ஒப்புதல் அளித்தனர். இதைத் தொடர்ந்து நிரஞ்சன் ஜோதி சர்ச்சை முடிவுக்கு வந்தது. ராஜ்யசபா அலுவல்கள் எந்த பிரச்சனையுமின்றி நடந்தன. துப்பாக்கி குண்டை விட ஓட்டுச்சீட்டு அதிக வலிமையானது என்று காஷ்மீர் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் முடிந்த நிலையில் 3வது கட்ட தேர்தல் 16 தொகுதிகளில் செவ்வாயன்று நடக்கிறது. கடந்த வெள்ளியன்று ஒரே நாளில் 4 இடங்களில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் ராணுவ வீரர், போலீசார், பயங்கரவாதிகள் என 20க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட பரபரப்பான சூழலில் சம்பா மாவட்டத்தில் திங்களன்று நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். காஷ்மீரில் முதல் 2 கட்ட தேர்தல்களில் 70 முதல் 80% வரை ஓட்டு பதிவாகி இருப்பதை சுட்டிக்காட்டிய மோடி, பயங்கரவாதிகள் மிரட்டலை பொருட்படுத்தாமல் காஷ்மீர மக்கள் ஜனநாயக கடமையாற்றியுள்ளதாக புகழாரம் சூட்டினார். துப்பாக்கி குண்டை விட ஓட்டுச்சீட்டுக்கு வலிமை அதிகம் என்று கூறிய மோடி, AK-47 துப்பாக்கியை இயக்கும் விரலை காட்டிலும் ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் பட்டனை அழுத்தும் விரல் வலிமையானது என்றார். AK-47 के ट्रिगर पर उंगली दबती है, उससे ज्यादा EVM मशीन पर दबने वाली उंगली की ताकत ज्यादा होती है. AK-47 के ट्रिगर पर दबने वाली उंगली किसी की जान ले सकती है, लेकिन EVM मशीन पर दबने वाली उंगली एक देश की जिंदगी बदल देती है. और ये काम आपने किया है. पूरा देश आज जम्मू कश्मीर का जय जयकार कर रहा है. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முன்னேற வேண்டுமென மக்கள் விரும்பினால் பாரதிய ஜனதா தலைமையில் வலுவான நிலையான ஆட்சி அமைய ஓட்டளியுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்த மோடி, யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத தொங்கு சட்டசபையை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்றார். டெல்லியில் இளம்பெண் ஓடும் காரில் கற்பழிக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மத்திய உள்துறை அமைச்சரின் வீட்டு முன் எதிர்க்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குர்கானில் பன்னாட்டு நிறுவனத்தில் பணியாற்றும் 25 வயது இளம்பெண் டெல்லியில் தன் வீட்டுக்கு கால் டாக்ஸியில் சென்றபோது ஓட்டுநரால் கற்பழிக்கப்பட்டார். அப்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் ஓட்டுநர் சிவ்குமார் யாதவை டெல்லி போலீசார் கைது செய்தனர். முதல்கட்ட விசாரணையில் டெல்லி மெஹ்ரவ்லி பகுதியில் ஏற்கனவே ஒரு பெண்ணை கற்பழித்ததாக 2011 ஆண்டில் சிவ்குமார் கைது செய்யப்பட்டு 9 மாத காலம் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் என்ற அதிர்ச்சி தகவல் தெரியவந்துள்ளது. அவ்வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட சிவ்குமார் தற்போது மீண்டும் கைவரிசையை காட்டியிருப்பதால் அவர் மீது கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய டெல்லி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே இப்பிரச்சனையை கையில் எடுத்துள்ள ஆம் ஆத்மி கட்சியினர் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வீட்டு முன் திங்களன்று காலை 7 மணிக்கே திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை தொடர்வதாகவும் டெல்லி போலீசை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு பெண்களின் பாதுகாப்பில் அக்கறை இல்லை என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். 100க்கும் மேற்பட்ட ஆம் ஆத்மி கட்சியினரை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர்.
ஆம் ஆத்மி கட்சி போராட்டம் முடிவுக்கு வந்த சிறிது நேரத்தில் ராஜ்நாத் வீட்டை முற்றுகையிட்டு காங்கிரசின் மாணவர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவ மாணவிகளும் டெல்லி போலீஸ் தலைமையகம் முன் ஆவேச போராட்டம் நடத்தினர். கற்பழிப்புக்கு எதிராக அடுத்தடுத்த போராட்டங்களால் டெல்லியில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்தார். ஞாயிறன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த தாழ்வு நிலையானது சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கையை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் ஒரு தாழ்வு நிலையாக நீடிப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக ரமணன் கூறினார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு நிலையானது சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் ஒரு தாழ்வு நிலையாக நீடிக்கின்றது. இந்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பாபநாசத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் ரமணன் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகள் கூட்டமைப்பின் தூதர் தலைமையில் 10 நாடுகளின் பிரதிநிதிகள் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்தனர். ஐரோப்பிய நாடுகள் கூட்டமைப்பின் தூதர் தலைமையில் 10 நாடுகளின் பிரதிநிதிகள் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்தனர். இந்தியாவுடனான ஐரோப்பிய நாடுகளின் உறவை பலப்படுத்துவதற்காக ஒவ்வொரு மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஐரோப்பிய நாடுகளின் இந்தியாவிற்கான தூதர் தலைமையிலான பிரதிநிதிகள் குழு வரும் 11ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளனர். திமுக தலைவர் கருணாநிதியை அவரது சிஐடி காலனி இல்லத்தில் திங்களன்று சந்தித்தனர். இச்சந்திப்பின் போது இலங்கை தமிழர் பிரச்சினையில் பன்னாட்டு நீதி விசாரணை குறித்த நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் ஐரோப்பிய நாடுகளில் மரண தண்டனை ஒழிக்கப்பட்டிருப்பதைப் போல இந்தியாவிலும் தடை விதிக்க வலியுறுத்தப்பட்டதாக தூதர் தெரிவித்தார். In order to understand better the situation in Tamil Nadu, in order to understand the business opportunities here in Tamil Nadu, and in order to understand how in Tamil Nadu people see relations between the state and the center. தமிழக கவர்னர் மற்றும் முதல்வர் ஆகியோரையும் ஐரோப்பிய நாடுகளின் இந்தியாவிற்கான தூதர் தலைமையிலான பிரதிநிதிகள் குழு சந்திக்க உள்ளனர். சம்பா பயிர்களை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக திருவாரூர் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு பருவமழை கை கொடுக்காததால் தமிழகத்தில் விவசாய பணி மும்முரமாக நடந்து வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் 1.5 லட்சம் ஹெக்டேர் சம்பா சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. தற்போது நடவு பணி துரிதமாக நடந்து வரும் நிலையில் பயிர்களில் பூச்சி தாக்குதல் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். பயிர்களை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து தட்டுப்பாடு கிடைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் யூரியா உரங்களை தேவையான அளவு இருப்பு வைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து பூச்சிநோய் தாக்குதல் கடுமையா இருக்கு. அதை நிவர்த்தி செய்ய மாவட்ட நிர்வாகம் மாநில அரசு எந்த கவனமும் எடுத்துக்கல. இதை உடனடியாக கவனத்தில் கொண்டு அதிகபட்சமா மருந்துகளை இறக்குமதி செய்து 50% மானியத்தில் எங்களுக்கு கொடுக்கணும். அது இல்லாம யூரியா தட்டுப்பாடு இப்பதான் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு. அதையும் தொடர்ந்து கையிருப்புல வச்சுக்கணும். யூரியா தட்டுப்பாட்டால் டெல்டா விவசாயம் பாதிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் பூச்சிக்கொல்லி மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டதால் விவசாயிகள் பெரும் சிரமத்திற்காளாகியுள்ளனர். மானிய விலை டீசலை முறையாக வழங்க கோரி ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அலுவலகத்தை மீனவர்கள் முற்றுகையிட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள விசைப்படகு மீனவர்களுக்கு அரசு சார்பில் மாதந்தோறும் 1500 லிட்டர் டீசல் மானிய விலையில் வழங்கப்படுகிறது. இதில் புயல் மற்றும் கடல் சீற்றம் ஏற்படும் நாட்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாத போது அன்றைய தினம் வழங்கப்படும் டீசல் நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த மீனவர்கள் தங்களுக்கு வழங்கப்படும் மானிய விலை டீசலை முறையாக வழங்க வலியுறுத்தி திங்கட்கிழமையன்று மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தமிழக அரசு மீனவர்கள் ரொம்ப வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்றதுக்காக எங்களுக்கு மாதம் 1500 லிட்டர் கொடுத்துச்சு, வருஷத்துக்கு 15000 லிட்டர் கொடுத்துச்சு. அதை இங்க உள்ள அதிகாரிகளுடைய மெத்தல போக்குனால எங்களுக்கு அந்த டீசல் சரியாவே மாதம் சரியா வரமாட்டேங்குது. என்ன காரணம்னா புயல் காலம், மழை காலங்கள், படைகள் பராமரிப்பு பண்ணும் போது நாங்க போக முடியாது. அப்ப என்ன செய்யணும், எங்களுக்கு அடுத்த மாசம் சேர்த்து கொடுப்பாங்க அந்த டீசலை. ஆனா இப்ப இதுக்கு முன்ன 3 வருஷத்துக்கு முன்னால டெய்லி மாசம் சேர்த்து கொடுத்துக்கிட்டு தாங்க. இப்ப கொடுக்கல. இதை கண்டிச்சு இன்னைக்கு டோக்கன் ஆப்ஸ் அலுவலகம்னால அனைத்து விசைப்படை
எங்களோட சங்கம் போராட்டம் பண்ணோம். விடுபட்டு போன மானிய டீசல் செவ்வாய்க்கிழமை முதல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்வளத்துறை இயக்குநர் காசிநாத பாண்டியன், மீன்வளத்துறை உதவி இயக்குநர் கோபிநாத் இருவரும் மீனவர்களிடம் உறுதியளித்ததால் முற்றுகை முடிவுக்கு வந்தது. தங்கத்தின் விலையில் திங்கட்கிழமையன்று மாற்றம் இல்லை. ஒரு சவரன் தங்கம் 19,544 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,443 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 38 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 36,250 ரூபாயாக இருந்தது. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கிரிவலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை திருவிழாவிற்கான மகா தீபம் கடந்த 5ஆம் தேதி ஏற்றப்பட்டது. இதையடுத்து தீபம் ஏற்றப்பட்ட 3வது நாள் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மனின் கிரிவலம் நடந்தது. கிரிவலத்தை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் ராஜகோபுரத்திலிருந்து மேளதாளம் முழங்க சுவாமியும் அம்மனும் கிரிவலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். கிரிவல பாதை முழுவதும் பக்தர்கள் நின்று சுவாமிக்கு நேர்த்திக் கடன் செலுத்தி வழிபட்டனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.